நாம் தமிழர் கட்சி நேற்று ஒரு சிறப்பான முறையில், உண்மையிலே ஒரு சிறப்பான முறையில் தான் வேட்பாளர் அறிமுகம் நடத்தியிருக்கிறாங்க. 117 ஆண்கள், 117 பெண்கள், எல்லாமே இன்றளவுக்கு படித்தவர்களாக தான் இருக்கிறாங்க. மருத்துவர்கள் இருக்கிறாங்க, வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, பொறியாளர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்களை அறிவிச்சிருக்கிறாரு. இதில் நிறையா பேர் புதுமுகமாக இருக்கிறாங்க. அரசியல் அனுபவம் கம்மியானவர்களாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்கள வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் களத்தில் நிற்கிறாங்க தனித்து. இது 5வது முறையாக நாங்கள் தனித்து தான் போட்டியிடுவேன்னு சொல்லி 2016 முதல் இப்போ 2024 வரைக்குமான வாக்கு சதவீதம் அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. 8.5% பக்கம் வாக்குகள் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை எப்படி அவங்களோட வாக்கு சதவீதம் கூடுமா, வெல்வார்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நடக்க இருக்கிற தேர்தலாக தெரியும். ஏன்னா நடிகர் விஜய் அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பித்து களத்தில் வந்திருக்கிறாரு. அதனால் அவருக்கான ஓட்டு சதவீதமும் ஒரு பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சிறப்பான முறையில் கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொந்த ஊரில் நிற்கிறாரு, காரைக்குடியில். அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிக்க வைக்குது. ஏன்னா அவர் நாங்கள் ஜாதி பார்த்து ஓட்டு போடாதீங்க, அந்தந்த மதம், நாங்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க பெரும்பான்மையாக இருக்காங்களோ அந்த சமுதாய மக்களை நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம், எல்லாருக்குமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் அவர் ஏதோ வேறு ஒரு தொகுதியில் நின்றுருந்துருக்கலாம். ஆனால் அவர் இப்போ அவருடைய சொந்த ஊரில் சொந்த தொகுதியில் நிற்கிறது ஒரு மாதிரி இருக்குது. இப்போ வேதாரண்யத்தில் அவர் இடும்பவன கார்த்தி அவரும் அவர் சொந்த பகுதியில் தான் நிற்கிறாங்க. ஆனால் இவர் ஆரம்பத்தில் சொல்லி வந்தது நாங்கள் எங்கே வேணாலும் நிற்போம், எங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் அதிகாரம் அப்படின்னு நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ம நினச்சதை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு இதனால இப்போ யாருக்கு அங்கங்கே இருக்கோ, இப்போ ஐயா வீரப்பன் அவர்களுடைய பொண்ணுக்கு மேட்டூரில் கொடுத்துருக்குறாங்க. இப்படி அந்தந்த பகுதியை சேர்ந்தவங்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு சட்டமன்ற தொகுதி கொடுக்கல, என்னன்னு தெரியல. இருந்தாலும் அந்தந்த ஏரியாவுக்குள்ளே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு முதன்மைப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வரப்போகிற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும், அவங்களுடைய கட்சி வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் தனித்து நின்று அவங்களுடைய வாக்கு சதவீதம் கூடிக்கிட்டே போகுது. அதுக்கே அவங்களுக்கு ஒரு சபாஸ் சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய திமுகவை எதிர்த்து பெருசாக நின்று களத்தில் ஜெயிக்கிறது மிகப்பெரிய விஷயந்தான். கண்டிப்பான முறையில் அதுக்காக நாம் தமிழர் கட்சியை பாராட்டலாம். கண்டிப்பாக வரவிருக்கும் நாட்களில் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.